வணக்கம். புஷ்பா 2 கூட்ட நெரிசலில் தன்னுடைய உயிருக்கு போராடி கொண்டிருந்த 8 வயது சிறுவன் ஷித்தேஜ், அந்த குழந்தையோட நிலை என்ன? சீஃப் மினிஸ்டர் ரேவந்த் ரெட்டி எப்படி அல்லு அர்ஜுன் மற்றும் அந்த படக்குழுவினர்களை எக்ஸ்போஸ் செய்திருக்கிறார்? அங்க இருக்கக்கூடிய அசம்பிளியில் கிட்டத்தட்ட ஒரு 7.5 நிமிடம் பேசி இன்னைக்கு அந்த வீடியோ ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவில் வைரலாகி கொண்டிருக்கிறது. எந்த அல்லு அர்ஜுன் போன்ற நடிகர்களை நீங்க கடவுளாக பார்த்து வருகிறீர்களோ அவர்களுடைய மனநிலை தனக்கான ப்ரமோஷன் மட்டும் இருந்தால் போதும், மக்கள் இறந்தால் கூட பரவாயில்லை, மக்கள் மீது எவ்வளோ துயரம் வந்தால் கூட பரவாயில்லை, எங்களுடைய படம் எங்களுடைய ப்ரமோஷன் எப்படியாவது நடக்க வேண்டும் என்று. இந்த 2 விஷயங்களையுமே நீங்க கவனமாக பார்க்க வேண்டும். அந்த குழந்தையுடன் என்ன நடந்தது, இன்னைக்கு ரேவந்த் ரெட்டி அல்லு அர்ஜுன் மற்றும் அவரோட இருக்கக்கூடிய மற்ற நபர்களை எப்படி எக்ஸ்போஸ் செய்துள்ளார் என்று. 8 வயது ஷித்தேஜ் தன்னுடைய தாயார் இழந்து நிற்கிறார். சாண்ட்விச்சாக தன்னுடைய உயிருக்கு போராடி கொண்டிருந்த இந்த சிறுவன், அந்த மருத்துவமனையிலிருந்து ஒரு சிறிய நல்ல செய்தி வந்திருக்கிறது. வென்டிலேட்டர் சப்போர்ட்டில் இருந்த ஷித்தேஜ் இப்போ வெளியேற்றப்பட்டிருக்கிறார். அதாவது சுவாச காற்றை தானாகவே எடுக்க முடிகிறது சின்ன குழந்தையால். ஆனால் இன்னும் சாப்பாடெல்லாம் உண்ண முடியவில்லை. மூக்கு வழியாக, டியூப் வழியாக அந்த குழந்தைக்கு சாப்பாட்டை கொடுத்து வருகிறார்கள். முழுமையாக சுயநலமும் வரவில்லை. யாரையுமே அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை. அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் அவர்கள் கொடுத்த தகவல் படி நீங்கள் பார்த்தீர்கள்னா, கூடிய சீக்கிரம் அவ்வளோ விரைவில் இந்த சிறுவன் குணமடைய மாட்டார். அதுவும் முழுமையாக குணமடைவானா இல்லையா என்பதும் ஒரு டவுட்டாக இருக்கிறது. பிரெயின் ஹேம்ரேஜ் நடந்திருக்கிறது. மூளைக்கு போகக்கூடிய அந்த இரத்த கசிவு அது ஒரு பிளாக் ஆகியிருக்கிறது. அப்போது இதை சாதாரணமாக நீங்கள் பார்க்கக்கூடாது. வாழ்க்கை முழுவதும் அந்த குழந்தை சாண்ட்விச்சாக இருக்க பல வாய்ப்புகள் இருக்கிறது. எந்த விதமான செயலும் செய்ய முடியாத அந்த நிலையில் இன்னைக்கும் அந்த குழந்தை இருக்கிறார். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் யார்? அல்லு அர்ஜுன் போன்ற மிகப்பெரிய மெகா ஸ்டார்ஸ், அவர்களுடைய பைத்தியக்காரத்தனம், அவர்களுடைய வெறி, படத்தின் மீது போடப்பட்ட அந்த பணம் எப்படியாவது வசூலாக வேண்டும், ஃபேன்ஸ்களை நேரடியாக நாங்கள் போய் சந்தித்தால் மட்டும்தான் அந்த படத்திற்கான ப்ரொமோஷன் நடக்கும் என்கிற அந்த கனவு. என்ன நடந்தது என்று தெளிவாக கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிடம் 8 நிமிடம் வரை அசம்பிளியில் ரேவந்த் ரெட்டி அவர்கள் பேசியுள்ளார். இன்னைக்கு அந்த ஒட்டுமொத்த வீடியோ சோஷியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. ஹிந்தியில் பேசியிருக்கிறார். அதற்கான தமிழ் மொழி மாற்றத்தை நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். ரேவந்த் ரெட்டி, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தெலுங்கானா, அங்கே இருக்கக்கூடிய அசம்பிளியில் அங்கே என்ன நடந்தது என்கிற ஒட்டுமொத்த விஷயத்தையுமே புட்டு எடுத்து வைத்திருக்கிறார். புஷ்பா 2 என்கிற இந்த படத்திற்கான ஒரு ப்ரமோஷன் ஆக்டிவிட்டி டிசம்பர் 2 தியேட்டர் மேனேஜ்மெண்ட் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய சக்கடப்பள்ளி போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு அப்ளிகேஷனை போட்டிருக்கிறார்கள். அதாவது 4 அல்லு அர்ஜுன், இந்த படத்தில் நடித்த நடிகை, மற்ற நபர்கள், படக்குழுவினர்கள் அனைவருமே இந்த சினிமா தியேட்டருக்கு வர இருக்கிறார்கள். ஆகையால் செக்யூரிட்டி பாதுகாப்பை நீங்கள் வழங்குங்கள். அடுத்த நாள், அதாவது 3 டிசம்பர் மாதம், போலீசார்கள் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டாக, அதாவது எழுத்து வடிவமாக அந்த தியேட்டர் உரிமையாளர்கள், போலீஸ் படக்குழுவினர்களையும் கூப்பிட்டு தகவலை கொடுத்திருக்கிறார்கள். அது ஒரு நெரிசலான ஏரியா. அங்கே வெறும் உங்களுடைய சினிமா தியேட்டர் மட்டும் கிடையாது. அங்கே கிட்டத்தட்ட 10 சினிமா ஹால்ஸ்கள் இருக்கிறது, எத்தனையோ ரெஸ்டாரண்ட்கள் இருக்கிறது. நீங்கள் கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்ல எப்போவுமே இந்த இடத்தில் நாங்கள் பர்மிஷனை கொடுக்க முடியாது. உங்களுக்கு ப்ரமோஷன் தேவை என்றால் வேறொரு வழியை பார்த்து கொள்ளுங்கள். ஆனால் இந்த இடத்தில் நாங்கள் பர்மிஷனை கொடுக்க மறுக்கிறோம். அதாவது அவர்கள் கொடுத்த அந்த அப்ளிகேஷனை ரிஜெக்ட் செய்து விட்டார்கள். முக்கியமாக சந்தியா தியேட்டர் எந்த இடத்தில் இருக்கிறதோ அதை சுற்றி நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு நெரிசலான ரோடு, அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட், மற்ற தியேட்டர்ஸ், மற்ற டிராஃபிக் ஜாம் எல்லாம் ஏற்கனவே பல முறை நடந்திருக்கிறது. இதே போன்று சந்தியா தியேட்டரில் இதற்கு முன்பு ஒரு படக்குழுவினர்கள் வரும்போது அப்பவும் இது போன்ற கூட்ட நெரிசல் நடந்தது. அது ஒரு வரலாறாக இருக்கிறது. அதனால் நாங்கள் இதை கொடுக்க முடியாது. ஸோ தியேட்டர் ஓனர் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் இந்த மாதிரி போலீஸ் பர்மிஷன் கிடையாது. படக்குழுவினர்கள் அவர்களுக்கும் தெரியும் பர்மிஷன் கிடையாது என்று. அதையும் மீறி 4
காலை ஒரு 9:30 மணி அளவில் அல்லு அர்ஜுன் படக்குழுவினர்கள் அனைவருமே திடீர் என்று அதே ரோட்டில் வந்துள்ளார்கள். அதுவும் சாதாரணமாக கிடையாது. அவர்களுடைய ஃபேன் கிளப் பின்னாடி பார்த்தீர்கள்னா நூற்றுக்கணக்கான பைக்ஸ், கார்ஸ். திடீர் என்று அல்லு அர்ஜுன் தன்னுடைய சன்ரூஃபை திறந்து மேலே வந்து கை காட்டி கொண்டு நிற்கிறார். அவரை பார்க்க ஓடி வந்த மக்கள் கூட்டம் எந்த அளவில் அங்கே இருந்தது என்று அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்கும்போது சீஃப் மினிஸ்டர் கூறுகிறார், சீஃப், அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் என்னுடைய அதிகாரிகள் கொண்டு வந்து காட்டிய போது என்னால் பொறுத்து கொள்ளக்கூட முடியவில்லை. எந்த இடத்தில் கூட்ட நெரிசல் வரும் என்று எச்சரித்து இங்கே எந்த விதமான பர்மிஷனும் கிடையாது என்று கூறினார்களோ அதற்கு பின்பும் இந்த நடிகர் அங்கே வந்திருக்கிறார். அப்போ இந்த நபருடைய மனநிலையை கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள் என்று கூறியுள்ளார். சரி, இப்போ என்ன நடந்ததுன்னா, எப்படியோ கஷ்டப்பட்டு உள்ளே வந்துட்டார், அந்த தியேட்டருக்குள்ளே வந்துட்டார். பிரைவேட் பாடி கார்ட்ஸ், அல்லு அர்ஜுனுக்கான பிரைவேட் பாடி கார்ட்ஸ் ஒரு 50-60 பாடி கார்ட்ஸ் அங்கே இருந்திருக்கிறார்கள். கூட்ட நெரிசல் எப்படி ஏற்பட்டது என்றும் அங்கே கூறியுள்ளார். அதாவது மக்கள் அல்லு அர்ஜுனை நோக்கி போகும்போது அங்கே இருக்கக்கூடிய பவுன்சர்ஸ் அவர்களை கையை பிடித்து காலை பிடித்து அப்படியே தூக்கி வீசியிருக்கிறார்கள். அதிலிருந்து கோபமடைந்த ஒரு சில நபர்கள். ரெண்டாவது, அல்லு அர்ஜுனை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்கிற அந்த வெறி. இதில் அங்கே ஒரு மிகப்பெரிய நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. பவுன்சர்கள் அல்லு அர்ஜுனை எப்படியாவது அந்த தியேட்டருக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. தியேட்டரில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பால்கனியில் உட்கார வைத்ததற்கு பின்பு கீழே இருந்த நபர்கள், படம் பார்த்து கொண்டிருந்த நபர்கள் நடிகரை பார்த்த உடனே கீழே இருந்தவர்கள் மேலே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தியேட்டருக்குள்ளேயும் ஒரு நெரிசல். இப்போது இந்த நெரிசல் எல்லாம் பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய டிசிபி, ஏசிபி அவர்களுக்கு இந்த தகவல் போயிருக்கிறது. அந்த தகவலை கேட்டு அங்கே விரைந்த போலீஸார்கள் உடனடியாக அல்லு அர்ஜுனை அங்கிருந்து கிளம்பி சொல்லியிருக்கிறார்கள். அல்லு அர்ஜுன் படக்குழுவினர்கள் திமிரு பிடித்து அந்த இடத்தை விட்டு நகராமல் அங்கேயே அமர்ந்திருக்கிறார்கள். போலீசார்களுக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் எந்த விதமான ஒப்புதலும் கொடுக்கவில்லை. இந்த நெரிசலில் ஒரு குழந்தை இன்னைக்கு சாண்ட்விச் ஆகியிருக்கிறார். அந்த குழந்தையுடைய தாயார் ரேவதி, வயது வெறும் 35, அந்த இடத்திலேயே உயிரிழந்து விட்டார். அந்த இன்சிடென்ட்டையும் சீஃப் மினிஸ்டர் விளக்கியிருக்கிறார் அந்த வீடியோவில். அந்த கூட்டல் நெரிசலும் போது அந்த குழந்தையுடைய தகப்பனார் அவர் பிரிந்து இன்னொரு இடத்துக்கு தள்ளப்படுகிறார். தாய் அந்த குழந்தையை அப்படியே கட்டி பிடித்து கொண்டு அங்கேயே மிதிபட்டு கடந்திருக்கிறார். 2 பேருமே மயக்கமடைந்து விட்டார்கள். போலீசார்கள் அங்கே இருந்த மக்கள் எல்லாம் அகற்றி அந்த குழந்தையும் அந்த பெண்ணையும் தூக்க போகும்போது பிடிச்சி இழுக்கிறார்களாம். ஆனால் அந்த குழந்தையை அந்த தாயார் விடவில்லை. கடைசியில் பார்க்கும்போது தான் அந்த பெண் இறந்து விட்டார் என்பதே தெரிகிறது. கடைசி வரை தன்னுடைய குழந்தையை காப்பாற்றுவதற்காக போராடி கொண்டிருக்கும் போது தன்னுடைய உயிரை இழந்த அந்த தாயார் எப்படியாவது 2 பேரையுமே மருத்துவமனைக்கு எடுத்து சென்றிருக்கிறார்கள். தாய் brought dead என்று கூறி அந்த குழந்தையை வெண்டிலேட்டர் சப்போர்ட்டில் போட்டிருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ், ஹாஸ்பிட்டல். இந்த இன்சிடெண்ட்டில் நீங்கள் பார்த்தீர்கள்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் மற்றும் டிசிபி இந்த இன்சிடெண்ட்டுக்கு பின்பு ஒரு பெண் உயிரிழந்து விட்டார், ஒரு குழந்தை சீரியஸ் கண்டிஷனில் இருக்கிறார் என்று இந்த விஷயத்தை அல்லு அர்ஜுனிடம் கொண்டு போய் சேர்த்த பின்பு கூட அங்கிருந்து நகராமல் அடம்பிடித்திருக்கிறார் அல்லு அர்ஜுன் அவருடைய படக்குழுவினர்கள். ஏன் அல்லு அர்ஜுனை கைது செய்யக்கூடாது, ஏன் இது போன்ற நபர்கள் மீது ஆக்ஷன் எடுக்கக்கூடாது, அதற்கான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் ரேவந்த் ரெட்டி. சரி, அந்த இடத்தில் விரைந்த ஏசிபி, டிசிபி 2 பேருமே கடைசியில் எந்த விதமான பயனும் பேச்சுவார்த்தையில் நடக்கவில்லை என்று அறிந்து இதற்கு மேல் 1 நிமிடம் கூட நீங்கள் இங்கே நின்னீங்கன்னா நாங்கள் கைது செய்து விடுவோம் என்று அந்த மிரட்டலை கொடுத்ததற்கு பின்புதான் அல்லு அர்ஜுன் திரும்பி சென்றிருக்கிறார். திரும்பி செல்லும் போது சாதாரணமாக போகவில்லை. மீண்டும் அதே சன்ரூஃபை திறந்துவிட்டு மேலே நின்று கை காட்டி கொண்டே சென்றிருக்கிறார். அடுத்த நெரிசல் மீண்டும் நடந்திருக்கிறது. இப்போ சிந்தித்து பாருங்கள், எந்த அளவில் ஒரு படத்திற்கான ப்ரமோஷன், தான் போட்ட பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்கிற அந்த வெறி ஒரு தாயை
ஒரு குழந்தையை எப்படி சின்னாபின்னமாக்கி விட்டது, எப்படி அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையே அழித்து விட்டது. இது போன்ற வெறி பெர்மிஷன் மறுக்கப்பட்ட பின்பு கூட எப்படி அல்லு அர்ஜுன் அந்த படக்குழுவினர்கள் அங்க போனார்கள் என்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி. இன்னைக்கு அல்லு அர்ஜுன் 10 லட்சம் ரூபாயை கொடுத்திருக்கிறாராம். 10 லட்சம் ரூபாய் போதுமா ரேவதியுடைய உயிருக்கு? 10 லட்சம் ரூபாய் போதுமா அந்த குழந்தையோடைய வாழ்க்கைக்கு? 10 லட்சம் ரூபாயை கொடுத்து அந்த தாயோடைய உயிரை உங்களால் கொண்டு வர முடியுமா என்கிற இந்த கேள்வி. புஷ்பா 2 என்கிற படத்திற்கான ப்ரமோஷன், அந்த ப்ரமோஷனில் ஈடுபட்ட அல்லு அர்ஜுன், அவருக்கு கவலைப்படக்கூடிய எத்தனையோ ரசிகர்கள். இது ஒரு ஆக்சிடென்ட் தானே, அவரா தள்ளிவிட்டார்? அவர் தள்ளிவிடாமல், அந்த பிரச்சனையை ஏற்படுத்தாமல், அந்த இடத்தில் கூட்டல் நெரிசல் நடக்கும் என்று தெரிந்து கூட அந்த நபர் போயிருக்கிறார் என்றால் ஏன் அந்த நபருக்கு 10 வருடம் 15 வருடம் சிறை தண்டனை கிடைக்கக்கூடாது? இது போன்ற செலிபிரிட்டிஸ்கள், இது போன்ற அரசியல்வாதிகள், சொசைட்டியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்கள், அவர்களும் இந்த நாட்டு சட்டத்திற்கு கீழே தான் இருக்கிறார்கள் என்கிற அந்த விஷயம், ஒரு மெசேஜ் அவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதை நான் உறுதியுடன் இங்கே எடுத்து வைக்கிறேன். ஸ்ருதேஜ் கூடிய சீக்கிரம் குணமடைய வேண்டும். அந்த குழந்தை மீண்டும் ஒரு முறை தன்னுடைய வாழ்க்கையில் திரும்ப வேண்டும். அதே போன்று பள்ளிக்கு சென்று அவருடைய தாயாருடைய இடத்தை யாராலுமே நிரப்ப முடியாது. ஆனால் கூட அந்த குழந்தை தைரியமாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவான் என்கிற அந்த நம்பிக்கை இருக்கிறது. நன்றி, வணக்கம்.